நேத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்றதுக்கு சிஎஸ்கே அவைலபிள் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி கிரிக் பஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு செலக்ட் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆன பிளேயர்ஸும் இருப்பாங்க. அண்ட் ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகாம சில பேர்லாம் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த பிளேயர்ஸும் அவைலபிளா இருப்பாங்க ரீப்ளேஸ்மெண்ட்க்கு. இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்ல செலக்ட் ஆன நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ டோர்னமெண்ட் விட்டு வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம், பட் காமனா நம்ம எல்லாருமே கெஸ் பண்றது ஐபிஎல் ஏதாவது ஒரு டீம் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால பிஎஸ்எல் விட்டு விலகி இருக்காங்கன்னு. இதுக்கு நடுவில் நம்ம ஃபேன்ஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்பென்சர் ஜான்சன் தான் சிஎஸ்கேயோட மெயின் சைனிங்கா இருக்க போறாருன்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் ஓட்னில் பார்ட்மானும் ஒரு ஆப்ஷனா இருக்க போறாருன்ற மாதிரி கெஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு 3-4 நாள் முன்னாடியே பிஎஸ்எல் இருந்து விலகிட்டாரு. ஓட்னில் பார்ட்மன் நேத்தி தான் விலகி இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த 2 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் இருக்க வாய்ப்புகள் அதிகன்ற மாதிரி கெஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு தான் அதிக வாய்ப்புகள். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் சிஎஸ்கேயோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் நிறைய லைக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ அதனால ஸ்பென்சர் ஜான்சன் பக்கம் போறாங்களோன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்போ ஓட்னில் பார்ட்மன் வெளியே வராரு, அவர் எங்க போறாருன்னு கேட்கும்பொழுது ஓட்னில் பார்ட்மன் ப்ராபப்லி பால் ராயல் சைன் பண்ண போறாங்களோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பால் ராயல்ஸ்ல சாம் கரன் இருந்தார்ல கை, சாம் கரன் இப்போ ஐபிஎல் டோர்னமெண்ட் விலகி இருக்காரு, ரூல் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஓட்னில் பார்ட்மனை சைன் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. பட் அகைன் அவங்க டீம்ல எதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பேஸ் பவுலர்ன்ற மாதிரி எனக்கும் புரியல. ஆல்ரெடி 4 பேஸ் பவுலர் இருக்காங்களா ஓவர்சீஸ். ஆடம் மில்னர் இருக்காரு, ஆண்ட்ரே பர்கர், குவெனா மபாக்கா அண்ட் ஜோஃபர் ஆர்ச்சர். ஸோ தெரியல அது எந்த அளவுக்கு உண்மைன்னு, பட் எஸ் இப்போதைக்கு இந்த மாதிரி தாங்க ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சரி என்ன வேணாலும் இருந்துட்டு போது, நம்ம 2 பேரோட டேட்டாவை எடுத்து பார்த்துடலாமே. நான் டேட்டா செக் பண்ணங்க. ஸோ 2 பேரோட ஸ்கில் செட் என்ன அண்ட் 2 பேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த ஃபேஸ்ல நல்லா போட்டிருக்காங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ எஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் ஓட்னில் பார்ட்மன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓட்னில் பார்ட்மன் வந்து அவர் ஆடின எல்லா டோர்னமெண்ட்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி எம்எல்சியில் நமக்காக ஒரு 3-4 மேட்ச் ஆடி இருக்காரு, அதுலயும் நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் SA20ல ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் காட்டினாரு, அதுக்கப்புறம் பால் ராயல்ஸ் காட்டினாரு. ஸோ ஆடின 4 சீசன்லையுமே நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் லைக் எடுத்திருக்காரு, நல்ல எக்கனாமிக்கலா போட்டிருக்காருன்னு எல்லாமே டிக் 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 தான் இருக்கு. அண்ட் ஈவன் இன்டர்நேஷனல்ல கூட கம்மி மேட்சஸ் தான் ஆடிருக்காரு, பட் அங்கேயும் ஆவரேஜ் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் விக்கெட் எடுத்திருக்காருன்னு எல்லாமே இங்கேயும் டிக்கா தான் கைஸ் இருக்கு. இவரை ப்ரிடாமினண்டா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா தான் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நியூ பாலையும் ஒரு ஓவர் போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் தேவைப்பட்ட ஒரு ஓவர் போடுவாரு, டெத் ஓவர்ல ஒரு 2 ஓவர் போட்டுருவாரு. ஸோ 4 ஓவர் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கலாம். இவரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆவரேஜா ஒரு 130 to 140 போட்டுட்டு இருப்பாரு. ரஃபா ஒரு 135 ஆவரேஜ் வச்சுக்கலாமே. ஸோ இந்த ஸ்பேஸ்ல தான் மேக்ஸிமம் போடுவாரு. அண்ட் 2 பேஸ் ட்ராக்ல இல்ல பிச்சில் கொஞ்சம் கிரிப் இருந்துச்சுனாலும் அங்க நல்லா பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். லைக் நீங்க நார்மலான ஒரு ட்ராக்ல இவர் போய் விட்டீங்கன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியல. நீங்க நிறைய மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பட் டக்குன்னு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவர் எடுத்திருக்க விக்கெட்ஸ் எல்லாம் நார்மலான குட் லென்த்ல, ஷார்ட் ஆஃப் குட் லென்த்ல போட்டு பிச்சோட கிரிப்பை, பிச்சோட அசிஸ்டன்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்க விக்கெட் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல். லைக் 2 பேஸ்டான ட்ராக்ஸ்ல ஸ்கிட்டி பவுலர்ஸ்லாம் அன்பிளேபிளா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலர் வெரைட்டி இன் இந்தியன் ஸ்டைல் தான் நம்ம ஆகாஷ் மத்வால். அண்ட் அவரோட பேரையும் நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அவரோட ஃபார்ம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை டெஃபினட்டா தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பட் எஸ் அதே மாதிரி ஒரு வெரைட்டியில தான் ஓட்னில் பார்ட்மன் வரவரோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். அப்படி இவரோட நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கைஸ். நான் 24ல இருந்து 26 டேட்டா எடுத்திருந்தேன். 59 விக்கெட் எடுத்திருக்காருன்ற மாதிரி என்னோட டேட்டா செட்ல இருக்கு. பட் ESPNல பாத்தீங்கன்னா 61 நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், எக்ஸாக்டா மேட்ச் இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுல கைஸ். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல பவர் பிளேல 14 விக்கெட், மிடில் ஓவர்ல 13, டெத் ஓவர்ஸ்ல 32 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சப்போஸ் ஒரு எல்எஸ் ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறீங்கன்னா எஸ் இந்த ஸ்டான்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஆவரேஜ் 12, ஸ்ட்ரைக் ரேட் 8.75. ஸோ 8 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறார் ரஃபா. 3 ஃபேஸ்லயுமே எக்கானமி நல்லா இருக்கு கைஸ். 9 மேல தாண்டவே இல்லை, 8.25, 7.25, 8ன்ற மாதிரி தான் ஆவரேஜா அவரோட எக்கானமி இருக்கு. ஸோ எஸ் இவர் ஒரு மெஜாரிட்டியான டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். பவர் பிளேல ஒரு ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சீம் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்னா அங்க ஒரு ஓவர் போட்டு இவரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 3 வருஷம் கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா அகைன் 3 வருஷமும் கன்சிஸ்டன்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா லீக்ஸ்லயுமே அவர் ஆடின எல்லா லீக்ஸ்லயும் நல்லா பண்ணிருக்காரு. SA20, MLC அண்ட் இன்டர்நேஷனல். ஸோ இது 3 தான் ப்ரிடாமினண்டா மேஜர் லீக்ஸ் ஆடினது. அண்ட் 3த்துலயும் நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 8.59ல இருந்திருக்கு. ஸோ பேசிக்கா 8-9 பால்ல ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்துடுறாரு. அண்ட் எஸ் பால் ராயல்ஸ் நம்ம பார்த்திருந்தோம், எடுத்தா கிளஸ்டர் ஆஃப் விக்கெட்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதுதான் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்டா டெத் ஓவர்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, என்ன லைன் அண்ட் லென்த்ல போட்டிருக்காருன்ற டேட்டாவும் எடுத்திருக்கேன் கைஸ். இதுல இந்த ஸ்கொயர்க்குள்ள இருக்கிற DELனா டெலிவரி பர்சன்டேஜ். ஸோ டெத் ஓவர்ஸ்ல இத்தனை பர்சன்டேஜ் தான் இந்த பர்டிகுலர் பால போடுறாரு. அண்ட் ஸ்கொயர் வந்து ரெட் கலர், ஆரஞ்சு கலர், கிரீன் கலர்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர்னா பிலோ 10% விக்கெட் எடுத்திருக்காரு, எல்லோ கலர்னா 10 to 20% அண்ட் கிரீன் கலர்னா மோர் தென் 20% விக்கெட்ஸ் அங்க எடுத்திருக்காரு. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பேட்டர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அந்த பர்டிகுலர் பால் போட்டார்னா பேட்டர்ஸ் எப்படி ஆடி இருக்காங்கன்றத அந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல யார்கர் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலா தான் போட்டிருக்காரு. இதே மாதிரி தான் ஸ்பென்சர் ஜான்சனும் போட்டிருக்காரு. நம்ம அதையும் பார்ப்போம். மெஜாரிட்டி அவர் போட்டது குட் லென்த்லயும் ஷார்ட் ஆஃப் குட் லென்த்லயும்
அவுட் சைட் ஆஃப்ல போட்டிருக்காரு கைஸ், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அண்ட் குட் லென்த்ல ஆன் த ஸ்டெம்ஸும் நிறைய போட்டிருக்காரு, அவுட் சைட் ஆஃபும் நிறைய போட்டிருக்காரு. ஸோ பேசிக்காக அதுதாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு 2 பேஸ் ட்ராக்ல தான் குட் லென்த்தில் போட்டு நீங்கள் எக்கனாமிக்கலாக தப்பிக்க முடியும். ஸோ அந்த லென்த்தை டார்கெட் பண்ணி அந்த மாதிரி ட்ராக்ல நல்லா விக்கெட் எடுத்திருக்காரோன்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஸ்டில் செம்மையாக இருக்குது பார்க்க. குட் லென்த்தில் போட்டு இப்படியாடா தப்பிச்சிட்டு இருப்பான்ற மாதிரி. அண்ட் இவரோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே அவுட் சைட் ஆஃப் குட் லென்த்தில் தான் க்ரீனில் இருக்குது. ஸோ பேசிக்காக மோர் தென் 20% ஆஃப் டெத் ஓவர்ஸ் விக்கெட்டு குட் லென்த்தில் இப்போ எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஆஃப் குட் லென்த் அவுட் சைட் ஆஃபும் ஆன் த ஸ்டெம்ஸ் குட் லென்த்தும் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ பேசிக்காக அங்கே ஒரு 10 to 20% ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இன்னொரு காமனான பாயிண்ட், நல்ல ஒயிட் அவுட் சைட் ஆஃபாக எந்த லென்த்தில் போட்டாலும் பறக்க விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே மினிமல் ஆஃப் 150 இருக்குது. ஸோ எஸ் கைஸ், இதுதான் இவரோட லைன் அண்ட் லென்த் இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ். எஸ், இது டெத் ஓவர்ஸ் மட்டும் தான் முன்னாடி சொன்ன மாதிரி. மற்ற மிடில் ஓவர்ஸ்லையும் சரி பவர் பிளேலையும் சரி அந்த டேட்டா எடுக்கல. பிகாஸ் நமக்கு டெத் ஓவர்ஸ் பவுலர் தானே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கறதுனால நான் டெத் ஓவர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ எஸ், நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பொறுமையாக கூட பார்த்துக்கோங்க. இதுதான் இவரோட லைன் அண்ட் லென்த் அனாலிசிஸ். அண்ட் ஃபைனலி என்ன பொறுத்தவரை இவர் ஒரு சீசன் ப்ரூவன் கேம்பெயினர் இன் மேஜர் T20 லீக்ஸ். நல்ல டெரிஃபிக் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இருக்குது. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே அதுக்கு ஒரு ப்ரூஃபாகவும் இருக்குது. பிச்சில் கட்டர்ஸ் யூஸ் பண்ணி பிச்சோட அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு பேட்டர்ஸை ஏமாத்துறதுல ஒரு பெரிய பிளேயராக இருக்காரு. அண்ட் இவர் ஒரு ஸ்கிடி வெரைட்டி ஆஃப் பவுலரில் வருவார். குத்தி சறுக்குன்னு போட்டு விக்கெட் எடுப்பார். ஸோ அதுதான் இவரோட மேஜர் ஸ்கில் செட்டாக இருக்குது. அண்ட் அதுதான் என்னோட ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்குது. இவர் ட்ரூ பிச்சஸில் ஃப்ளாட் ட்ராக்ஸில் எப்படி பண்ணுவார், ஸோ அந்த வெரைட்டியில் சிஎஸ்கே எப்படி ரேட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இவரோட சைனிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஸ்பென்சர் ஜான்சன் பக்கம் செமையான ரன் அப், செமையான பவுலிங் ஆக்ஷன், செமையான பேஸ், செமையான பவுன்ஸ், செமையான கேரின்னு எல்லாமே சூப்பரான ஸ்கில் செட்லாம் வச்சிருக்காரு. T20க்கு ஏற்ற ஸ்கில் செட்லாம் இவர்கிட்ட இருக்கு. அண்ட் இவர் தான் மெஜாரிட்டியாக சிஎஸ்கேட சைனிங்காக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்னன்ற மாதிரி பார்க்கலாம் கைஸ். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு 140+ போடுற போலர், கன்சிஸ்டண்டாக போடுற போலர் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் இவர் வருவார். அல்சாரி ஜோசப், டிமால் மில்ஸ், ரிச்சர்ட் கிளிசன், இந்த பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நியூ பால் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டியும் இருக்குது. ஸோ பவர் பிளேலையும் 2 ஓவர் கொடுத்து வரத்தால் இல்லை. மிடில் ஓவர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஷார்ட் பால் ஆட தெரியாத பிளேயர்ஸ் இருந்தால் அவங்க ஒரு 2-3 ஷார்ட் பால் போட்டு குத்தி ஏற்ற பார்க்கலாம், பவுன்ஸ் வச்சு அவுட் ஆக்க பார்க்கலாம். அண்ட் டெத் ஓவர்ஸில் ஷார்ட் பால் பவுன்சர், ஷார்ட் ஆஃப் குட் லென்த் பால் போட்டு பவுன்ஸ் மூலம் ஏமாற்ற பார்க்கலாம். நடுவில் ஸ்பேஸ் இருக்கிறனால ஒரு யார்க்கர் போட்டு விக்கெட் எடுக்கலாம். ஸோ இதுதான் இவரோட ஸ்கில் செட்டாக இருந்திருக்கு. அண்ட் டெஃபினெட்லி ஃபிட்னஸ் ஒரு கன்சர்னாக இருக்கும். அண்ட் பெருசாக ஐபிஎல்ல ப்ரூவன் பிளேயர் கிடையாது, இந்த மாதிரி எஸ்ஐடியில் ஆனது கிடையாது. பட் எம்எல்சியில் கேகேஆருக்காக ஆடி இருக்காரு. அண்ட் அகைன் தட் கோஸ் பேக் டு தட் ப்ரீவியஸ் பாயிண்ட் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி பேசியிருந்தோம். ஏஆர் ஸ்ரீகாந்த் கிட்ட நம்ம சிஎஸ்கேயோட சாவியை கொடுத்துட்டாங்களான்னு. ஏன்னா அந்த டைம் ஏஆர் ஸ்ரீகாந்த் தான் கேகேஆரோட அனலிஸ்டாக இருந்தார். ஐ மீன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ்க்குலாம். ஸோ மேபி எஸ் கைஸ், இந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்பொழுது ஆஹா உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி தான் இருக்குது. இவருக்கும் 2024 to 2026 டேட்டா தான் எடுத்திருந்தேன். பட் 2024-25 மட்டும் தான் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஜுரினால 26ல் எந்த மேட்சஸும் ஆடலை. இவர் மெஜாரிட்டியாக பிபிஎல் நிறைய ஆடி இருக்காரு. தென் T20 இன்டர்நேஷனல்ஸ், தென் எம்எல்சி, T20 பிளாஸ்ட், ஐபிஎல், மென்ஸ் 100. ஸோ இவருக்கு வெரைட்டி ஆஃப் கண்டிஷன்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போகுது. ஓட்னில் பார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்பொழுது இவரோட பெஸ்ட் இயர் 2024 கைஸ் 55 விக்கெட் எடுத்திருக்காரு அட் அன் எக்கானமி ஆஃப் 7 வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 15 வேற. மெஜாரிட்டி அவர் பவர் பிளேல தான் போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் 50% பவர் பிளேல போடுவார். தென் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 30%, டெத் ஓவர்ஸ்ல ஒரு 20% தான். அதே பேட்மேன் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். 33, 35, 33ன்ற மாதிரி ஓரளவுக்கு ஈக்குவலாக அவரோட ஸ்பிளிட் இருந்துச்சு ஓட்னில் பேட்மேனுக்கு. பவர் பிளேல பிலோ 7 எக்கானமியில் இருக்கு கைஸ். ஒரு 50% ஓவர் போட்டிருக்காரு. பட் பிலோ 7 எக்கானமின்றது ஃபென்டாஸ்டிக்கான விஷயம். மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 8 எக்கானமி இருக்கு. டெத் ஓவர்ஸ்லயும் அகைன் ஒரு 8 போல இருக்கு. ஸோ அகைன் ஓகே, ஈக்குவலான எக்கானமி ரேட் இன் போத் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ். பட் ஜென்ரலான நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நியூ பால் த்ரெட்டாக இருப்பார். அண்ட் ஃபைனல் ஓவர்ஸில் ஒரு ஓவர் கொடுக்குறாங்க மேக்ஸிமம்ன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ ஓவர்ஸ் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2-1-1 இருக்கும். பட் பேட்மேனுக்கு 1-1-2 இருக்கும். அண்ட் இவரோட லைன் அண்ட் லென்த் அனாலிசிஸ் ஃபார் த டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்கு குட் லென்த்தில் கொஞ்சம் ஸ்கியூடாக இருந்துச்சு. ஸோ பேசிக்காக நிறைய குட் லென்த்தில் போட்டிருந்தாரு. பட் இவருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே குட் ஷார்ட் ஆஃப் குட் லென்த்தில் ஸ்பிளிட் ஆகி தான் இருக்கு. ஏன்னா இவரோட பவுன்ஸ் அண்ட் பேஸ்க்கு இந்த மாதிரி லென்த்தில் போட்டு பவுன்ஸ் அவுட் ஆக்கி விக்கெட் எடுக்க பார்த்துருப்பாரு. ஸோ அதான் இந்த நம்பர்ஸும் காட்டுது. பேட்மேனும் குட் லென்த்தில் நிறைய போட்டிருந்தாரு. பட் பிச்சோட கிரிப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆனாரு. இவர் குட் லென்த்தில் போட்டு பவுன்ஸை யூஸ் பண்ணி பேஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகுறாருன்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட், ஷார்ட் ஆஃப் குட் லென்த்தில் அவுட் சைட் ஆஃப் அண்ட் ஆன் த ஸ்டம்ப்ஸ் போட்டு அங்கே ஒரு 12% விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேசிக்காக அதுதாங்க அடிக்கப்பே டாப் எட்ஜ் வாங்கி பவுன்ஸ் அவுட் ஆகி விக்கெட் எடுத்திருக்காருன்ற மாதிரி தான் தோணுது இதை பார்க்கும்பொழுது. அண்ட் ஆன் த ஸ்டம்ப்ஸ் ஃபுல் டாஸ் போட்டு எஸ்கேப் ஆகிருக்காரு. எக்கானமி பிலோ 6ல் இருக்குது. ஸோ பேசிக்காக எப்படின்னா லைக் ஆன் த ஸ்டம்ப் ஸ்பீடாக போடும்பொழுது மேபி ஃபுல் டாஸ்லாம் அடிக்க முடியாத கேஸ் பவுலரில் ஒரு வராருன்னு நினைக்கிறேன். இவரும் பேட்மேன் போல மெஜாரிட்டி யார்க்கர்ஸ் போட்டதில்லை. வெரி மினிமல் யார்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் கைஸ், இதுதான் இந்த 2 பவுலர்ஸோட ஹீட் மேப் வேரியேஷன். நீங்கள் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ், ஃபுல் லென்த்லேயும் நிறையா போடுறாரு. ஃபுல் லென்த் தான் இவரோட மெஜாரிட்டியான லென்த்து. ஸோ எஸ், ஃபுல் லென்த்தில் போட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் யார்க்கர் போட போய்
ஃபுல் லென்த்தில் விழுந்து மிஸ் ஆகி அப்படி ஆகியிருக்குன்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஒரு 140+ கன்சிஸ்டண்டாக போடுற பவுலர். இந்த பாக்ஸ் டிக் ஆகுது. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்னா சிஎஸ்கே ஒரு 140+ பவுலர் மாதிரி டார்கெட் பண்ண பார்ப்பாங்களோன்னு. ஸோ எஸ் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது டிக் ஆகுது. அண்ட் ப்ராப்ளி ஒரு என்ஃபோர்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பிச்சில் எந்த கிரிப்பும் கிடைக்கலன்னா இவரோட பேஸ் அண்ட் பவுன்ஸை யூஸ் பண்ணி நடுவில் ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுக்க பார்க்கலாம். அண்ட் நல்ல ஷார்ட் பால் அண்ட் ஷார்ட் ஆஃப் குட் லென்த் பவுன்ஸை யூஸ் பண்ணுற அபிலிட்டி இருக்குது. அண்ட் ஃபைனலி ஃபியரி யார்க்கர். பெருசாக யார்க்கர் யூஸ் பண்ணனாலும் டக்குன்னு ஒரு பார் யார்க்கர் 140+ போட்டாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஆன் த ஸ்டெம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ் லென்த்லேயே பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டெம்புக்கு நேராக ஃபுல்லாக போட்டால் கூட ரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, பவுண்டரிஸு கம்மியாக தான் கொடுக்குறாருன்னு. ஸோ எஸ் அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எஸ் கேஸ் இதுதான் ஓவரால் இந்த 2 பவுலர்ஸோட டேட்டா அனாலிசிஸ். நீங்கள் இந்த 2 பவுலர் தான் ஆப்ஷனாக இருந்தாங்கன்னா யாரை ப்ரிஃபர் பண்ணீங்க, நீ ஏன் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றதையும் மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர். பை.